கூட்டணி ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து தாங்க இங்கே பலமே. நீங்கள் வந்து சித்தாந்தம் அது இது நல்லது பண்ண உனக்காண்டி இது பண்ண அதெல்லாம் இங்கே பிரச்சனையே இல்லைங்க. எலெக்ஷன் டயத்தில் என்ன மாதிரி கவனிச்சிங்க? இது ஒன்று இருக்கு. அப்போ நீங்கள் சொல்ல எல்லா கூட்டணியும் நல்லா கவனிப்பாங்கன்றீங்க. எல்லா கட்சியும் கவனிக்க போகுது. ஏடிஎம்கே கூட்டணின்னு இல்லை, எல்லா கட்சியும் இன்னைக்கு இறங்கி செய்ய போறாங்க, பலத்தை காட்ட தான் போறாங்க. அதே மாதிரி மக்களோட விருப்பம் அதானுங்க, நல்ல ஆட்சி வரணும், நல்ல தலைவன். மக்கள் விருப்பம் கிடையாதுங்க. கிடையாதுங்க. என்ன நினைக்கிறாங்க? விரும்புறாங்க நல்லவன் எனக்கு தேவையில்லை, வல்லவன் தேவை. சிலம்பரசனா? அதுதான் நல்லவன் வேணும்னா எதுக்குங்க காமராஜரை தோக்கடிச்சாங்க? நல்லவன் வேணும், டிமாண்ட் நல்லவன் அப்படின்னா நீ ஓட்டு காசு கொடுத்தா போட மாட்டேன், உனக்கு சாராயம் கொடுத்தாலும் போட மாட்டேன், பிரியாணி கொடுத்தாலும் போட மாட்டேன். அப்பவே ஃப்ரீ சொல்லி எனக்கு நல்லவன் தான் வேணும்னு மக்கள் நினைக்கணும். எது கொடுத்தாலும் என் ஓட்டு நல்லவனுக்கு தான் நினைக்கணும். மக்களுக்கு அந்த இதே கிடையாது. நீ கொஞ்சம் திருடி எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போ, உங்ககிட்ட திருடி அவங்ககிட்ட தான் திருடுறியா. அப்பவே இதனால எந்த இப்ப விஜய் அரசியலுக்கு வந்ததுனால எந்த கட்சிக்கும் பாதிப்பும் கிடையாது, சாதகமும் கிடையாது. அதிமுகவுக்கு சாதகமாக வந்துருச்சு, திமுகவுக்கு இதாக வந்துருச்சு, பாதகமாயிருச்சு, எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. விஜய் அவரோட ஓட்டை, அவர் ரசிகர் ஓட்டை அவர் தனியாக பிரிச்சுட்டு போயிடுவாப்புல. நாம் தமிழர் அவருக்கான ஓட்டை அவர் பிரிச்சுட்டு போயிடுவாப்புல. மீதி இருக்கிற ஓட்டர்ஸை வச்சு தான் இங்கே ஆட்சி வந்து யாரு பக்கம் போக போகுது, யார் பக்கம் போகலை அப்படிங்கிறது தான் நடக்க போகுது. இதுதான் என்னோட கருத்து. வெல்கம் டு ஃபேக் நியூஸ் சேனல். பேர் மட்டும்தான் ஃபேக் நியூஸ், இதில் சொல்றதெல்லாம் ரியல் நியூஸ். நான் உங்கள் வெங்கடேசன். இன்றைய அரசியல்வாதத்தில் நம்மோடு இணைகிறார் இனிய நண்பர் திரு புச்சைக்கணி. வணக்கம் சார். இன்றைய அரசியல் சூழலில் நடக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் கட்சிகளோட கூட்டணிகள் கிட்டத்தட்ட வந்து இப்போ முடிவாக இருக்கு. உங்களோட பார்வையில எந்த கூட்டணி மிகவும் வலுவா இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? எந்த கட்சியின் தலைமையின் கீழே 2020க்கான ஆட்சி அமையும் பாக்குறீங்க? அடுத்து குறிப்பா விஜயோட அரசியல் வருகை, அதுல இருக்கக்கூடிய சாதகங்களும் பாதகங்களும் என்ன, அது இல்லாம அவரோட அரசியல் வருகை எந்த வகையான அதிர்வலைகளை அரசியல் களத்துல ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு நிலைமைக்கு இப்போ இன்னும் யாருமே வந்து உறுதியாக வந்து கூட்டணிக்கான அக்ரிமெண்ட்டோ எதுவுமே இன்னும் போடலை. பட் வந்து யார் கூட்டணி யார்கிட்ட இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு அனுமானமாக தான் தெரியும். ஓகேங்களா? திமுகவாக இருக்கட்டும் இல்லை அதிமுகவாக இருக்கட்டும், ரெண்டுமே இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு முடிவுக்கு வரல. இவங்க தான் நம்ம கூட்டணியில் இருக்க போகிறாங்க, இவங்க தான் நம்ம கூட்டணியில் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கானது இல்லை. எல்லாருக்குமே ஒரு அனுமானம் தான், அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கே அப்படி தான். இது கடைசி நேரத்தில் எப்போ ஃபைனல் ஆகும் அப்படின்னா யாருக்கு எத்தனை சீட்டு, அதில் வந்து எல்லா கட்சியிலையுமே இப்போ இது ஒரு சின்ன கட்சியாக இருந்தால் கூட எத்தனை சீட்டு கொடுக்குறாங்க கொடுக்கல அப்படிங்கிறத பொறுத்து அவங்க கூட்டணியில் தான் உறுதியாகும். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப யார் கூட்டணி வலுவாக இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. பட் இன்னைக்கு நிலைமைக்கு நம்ம அனுமானத்துப்படி இவங்கெல்லாம் வந்து அதிமுக கூட்டணி, இவங்கெல்லாம் வந்து திமுக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா ஒரு அசைன்மெண்ட் இருக்கணும்ல. இப்படி நம்ம பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 60-70% வந்து ஏடிஎம்கே கூட்டணி தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து போன எலெக்ஷனில் வந்து ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் எலெக்ஷன் நடந்தது எடப்பாடி தலைமையில். அப்படி இருக்கிறப்ப நம்ம நினச்சோம் வந்து எடப்பாடி வந்து பெரிய ஒரு அப்போல்லாம் நம்மளுக்கு பெரிய இதாக கிடையாது, ஒரு முதல்வராக இருந்தாலுமே அவருக்கான இன்ஃப்ளூயன்ஸுன்ட்டு ஒன்றுமே கிடையாது. ஸோ கட்சியே யார்கிட்ட இருக்க போகுது, சசிகலாட்ட இருக்க போதா இல்லை இவங்ககிட்ட இருக்க போதா, என்ன நிலைமை ஆக போகுதுங்கிற ஒரு குழப்பத்தில் தான் எல்லாருக்குமே இருந்தது. அப்படி இருந்துமே அவங்க ஈக்குவல் ஃபைட் பண்ணாங்க டிஎம்கே கிட்ட. ஓகேங்களா? ஒரு ஈக்குவல் ஃபைட் பண்ணாங்க. இவ்வளவுக்கும் அந்த கூட்டணியில் வந்து டிடிவி தினகரன் கிடையாது. ஸோ அவர் வெளியே பிரிஞ்சு போயிட்டாரு, தனியாக வந்து கட்சி ஆரம்பிச்சு போயிட்டாரு. ஸோ இவ்வளோ குளறுபடிகளையுமே அவங்க ஈக்குவல் ஃபைட் கொடுத்தாங்க. இன்னைக்கு நிலைமைக்கு என்ன அப்படின்னா, டிடிவி தினகரன் வந்து நாங்கள் வந்து ஒரே கட்சியாக இல்லைனாலும் ஒரே கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் ஒரு டாக் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நம்ம என்னன்னா, நான் போன எலெக்ஷனில் நான் என்ன கவுண்ட் பண்ணேன் அப்படின்னா, டிடிவி தினகரனால எத்தனை தொகுதி வந்து ஏடிஎம்கே தோத்து போனாங்க, டிடிவி தினகரனோட ஓட்டையும் ஏடிஎம்கே கூட்டி டிஎம்கேவோட நான் வந்து இது பண்ணி பார்த்தேன். டிடிவி தினகரனே தோத்து போனாரு கடைசி தேர்தல். தோக்குறதுல மேட்டர் கிடையாது, எத்தனை ஓட்டு அவர் கையில வச்சிருக்கிறாருங்கிறதான் இப்போ விஷயமே. அவர் எத்தனை ஓட்டு வித்தியாசத்துல எந்த தொகுதியில அதிக வாக்குகள் வாங்கினாரு, அதுல என்ன மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு வந்து டிடிவி தினகரன் ஒரு பலம் ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்தாருன்னா, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்தாருன்னா
அப்போ அதில் இருக்கும்போது அவருக்கு ஒரு தொகுதியோ 2 தொகுதியோ கொடுத்தாங்கன்னா கூட அப்போ வந்து ஒரே டீம் ஆயிடுறாங்க, பழைய அதிமுகவே ஆயிடுது. அதாவது ஜெயலலிதா எம்ஜிஆர் இருந்த அதிமுக எப்படி இருந்ததோ அது மாதிரியும் வந்துடும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அதே மாதிரி விஜய் வந்து கூட்டணி வைக்க போறாரா வைக்கலையா, யார்கிட்ட கூட்டணி வைக்க போறாரு, இந்த ஒரு குளறுபடி ஒன்று இருக்கு. ஸோ விஜயோட ஓட்டு நாம் தமிழர் ஓட்டு தனியாக பிரித்தாலுமே தனித்தனியாக அவங்களோட ஓட்டுகளை அவங்களே பிரிச்சுக்கிட்டா கூட என்னோட கணக்குப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏடிஎம்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. ஸோ வந்து எலெக்ஷன் டயத்தில் இன்கேஸ் வந்து அவங்க கூட்டணிக்குள்ள ஒரு குளறுபடி ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு பாமக வந்து டிஎம்கே கூட்டணிக்கு போனாலும் பாமக ஏடிஎம்கே கூட தான் இருக்குன்றது சொல்றீங்களா? இப்போ என்ன அப்படின்னு அதை தான் சொல்ல வரேன். இப்போ அவங்க எல்லாருமே மௌனமா இருக்கிறதுக்கு காரணம் எத்தனை சீட்டு கொடுக்க போறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அவங்க கடைசியில் நான் இப்போ எப்படி சொல்றதுன்னா நான் எதிர்பார்த்த சீட் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்கேஸ் டிஎம்கே கிட்ட போனால் கூட நான் தனியாக நின்றுக்கிறேன் அப்படிம்பாங்க. இல்லை இந்த எலெக்ஷனை புறக்கணிக்கிறேன்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஒரு இவங்க தேமுதிகவாக இருக்கட்டும் இல்லை பாமகவாக இருக்கட்டும். ஸோ எல்லாருமே என்ன அப்படின்னா எவ்வளோ சீட்டு கொடுக்க போகிறாங்கிறத பொறுத்து தான் நீங்கள் வந்து கூட்டணியே உறுதியாகும். நம்ம அது வரைக்கும் போன எலெக்ஷன்லேயே தேமுதிக வந்து பாஜக கூட்டணியில் தான் இருக்க போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். கடைசி நேரத்தில் அவங்க வந்து நாங்கள் ஏடிஎம்கே கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். எலெக்ஷன் நெருங்க வந்து இப்போ மதிமுகவை என்ன சொல்கிறாங்க, வைகோ கட்சியை என்ன சொல்கிறாங்க, இதுகிட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு பாஜக கிட்ட அப்படின்ற ஒரு டாக் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த வரைக்கும் நம்ம திமுக கூட்டணி தான் நினச்சிட்டு இருக்கோம். பட் வந்து அந்த எலெக்ஷன் நெருங்குறப்ப என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து நேற்று வரைக்கும் பிடிச்சி என்னென்னமோ சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு கூட்டணி வந்த உடனே நாங்கள் எதிரிகளை வீழ்த்தணும் மக்கள் நலனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒன்று சேர்ந்துடுறாங்க. அவங்களுக்குள்ள என்ன ஒரு டைப்புன்னு நமக்கு தெரியாது. பட் என்னோட கருத்து என்னன்னா இன்னைக்கு நிலைமைக்கு இன்னைக்கு இப்படி இதே கூட்டணி அப்படியே எலெக்ஷனை எதிர்கொண்டாங்க அப்படின்னா ஏடிஎம்கே ஒரு படி முன்னாடி இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ நான் போக போக அவங்களோட அரசியல் யுகம் எல்லாமே இருக்கு. அவங்கள நம்ம 100% இவங்க தான் ஜெயிப்பாங்க இவங்க தான் தோப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் நம்மளோட ஒரு அனுமானம் தான் அது. ஓகேங்களா? அதே மாதிரி விஜயை பற்றி கேட்டீங்க. ஸோ விஜய் வந்து கண்டிப்பாக ஆட்சி அமைக்கிற அளவுக்கு ஜெயிக்க மாட்டார். பட் என்னை பொறுத்தளவில் கண்டிப்பாக 2 கட்சிக்குமே ஒரு ப்ரெஷர் இருக்கு. டிஎம்கேக்கும் இருக்கு ஏடிஎம்கேக்கும் இருக்கு. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் ஓட்டை வந்து நிறையவே அவர் வந்து பிடிச்சிருக்காரு. இவங்களெல்லாம் காட்டிலும் இப்போ நாம் தமிழருக்கும் விஜய்க்கும் தான் பெரிய காம்படிஷன். யங்ஸ்டர்ஸ் ஓட்டு யார் பிரிக்கிறது அப்படிங்கிறதுல தான் இருக்கு. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு என்ன மாதிரியான ஒரு 2026 இருக்கும் அப்படின்னா இது வரைக்கும் அவர் எலெக்ஷன் எதையுமே சந்திக்கலை. ஸோ எத்தனை ஓட்டு உழுகும்னு அவருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? எத்தனை % ஓட்டு வாங்குவார், எத்தனை லட்சம் ஓட்டு வாங்குவாருன்றது எதுவுமே. இப்போ நாம் தமிழர் வந்து ஒரு 8% வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 4 வச்சிருந்தாங்க, 5 வச்சிருந்தாங்க, அப்படி க்ரோ ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கணக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்போ விஜய் இருக்கிற நிலைமையில என்ன அப்படின்னா அவருக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாம் ஓகே. பட் அது எத்தனை வந்து வாக்கா விழுகும் கடைசி நேரத்தில் எப்படி அந்த ஓட்டர்ஸோட மனநிலை. ஏன்னா போன மாதம் வரைக்கும் ஒருத்தவங்க வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்கே போய் அங்கே போயிட்டாங்க. ஸோ எலெக்ஷன் நெருங்க முக்கியமான புள்ளிகள் அந்த எனக்கு பதவி தரல, எனக்கு எம்எல்ஏ சீட்டு தரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு 100 பேர் 200 பேர் கூப்பிட்டு அடுத்த கட்சிக்கு தாவ தான் போகிறாங்க. ஓகேங்களா? கொண்டு போறாங்க, எப்படினாலும் நடக்கலாம். பட் என்ன அப்படின்னா விஜயை பொறுத்தளவுல இந்த எலெக்ஷன் எப்படியா இருக்கும் அப்படின்னா விஜயோட வேல்யூ என்ன, அரசியல் வேல்யூ என்ன, படம் வந்து ரிலீஸ் ஆனா தலைவன் கொண்டாடுறான், கோயில் கட்டுறான், எல்லாம் ஓகே. பட் பொலிட்டிக்கலோட களம் வந்து டோட்டலா வேற. நம்ம எல்லாரையுமே எம்ஜிஆரோட ஒப்பிடவே முடியாது. எம்ஜிஆர் வந்து ஒரு தனி கேட்டகரி. நடிகரா வந்து ஜெயிச்சது எல்லாமே அன்னைக்கு சோசியல் மீடியா கிடையாது. நிறைய அன்னைக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருந்தது, டிஸ்அட்வான்டேஜ் இருந்தது. ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாரும் எம்ஜிஆரை பார்த்து வந்துடுறாங்க எல்லாரும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் வந்து சில நேரம் சினிமா நடிகர்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. கிரவுண்ட் ரியாலிட்டியில் என்ன ஆகும் அப்படின்னா டோட்டலா வந்து பொலிட்டிக்கலோட அந்த ஃபார்முலாவே வேற மாதிரி ஆகும். இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் சித்தாந்தத்துக்காக வந்து ஓட்டு போறதே கிடையாது. நீ நம்ம சொல்றோம் ஒரு சித்தாந்தத்துக்காக ஒரு சித்தாந்தத்துக்காக எனக்கு தெரிஞ்சு ஓட்டு போடுறாங்க ஒரு 10% தான் இருக்கும் அதிகபட்சமே. மேக்சிமம் என்ன அந்த கூட்டணி அமைகிறது, அந்த இடத்துல வந்து ஓட்டுக்காக சில விஷயங்கள் மக்களுக்கு பண்றது. அதே மாதிரி அந்த ஏரியாவில் ஒரு வாய்ஸ் உள்ள ஒரு பார்ட்டி வந்து ஓட்டுக்காக இறங்கி வேலை செய்வாங்க. இப்போ எப்படின்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு ஏடிஎம்கேவோ இல்லை டிஎம்கேவோ அங்கே ஒருத்தரை வச்சிருப்பாங்க. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா எல்லாத்தையும் ஓட்டா மாத்துறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பாரு.
ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச எங்க மாமா ஒருத்தர் வந்து ஒரு முக்கியமான கட்சியில இருக்கிறாரு. ம். பட் அவருக்கு ஓட்டு கேட்கறத பார்த்தா நம்மளுக்கே அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுடலாமோ அந்த அளவுக்கு அவர் வந்து நம்மள பிரெயின் வாஷ் பண்ணி ம். போட்டுருங்க போட்டுருங்கன்ட்டு கடைசி வரைக்கும் நம்மகிட்ட ஆனா அவருக்கு தெரியும் நான் அந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டேன் ம். அப்படின்னு அவருக்கு தெரியும். ம். பட் இருந்தாலும் கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணுவாரு. ஸோ இந்த ம். மாதிரி ஒரு உண்மையான விசுவாசிகளை வந்து டிஎம்கேயும் வச்சிருக்காங்க, ஏடிஎம்கேயும் வச்சிருக்காங்க. ம். அப்படிங்கிறப்ப அவங்களோட உழைப்பு தான் இங்க பெரிய பங்கு வகிக்குது என்னை பொறுத்தவரை. ஒரு பாமர மக்களை கொண்டு போய் ஓட்டு போட வைக்கிறது ம். அந்த கட்சியோட தலைவருக்காகவோ இல்ல இவங்க இவங்க இறங்கி கிரவுண்ட்ல இறங்கி வேலை செய்றாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஆளுங்க விஜய் கிட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றது தான் இங்க விஷயம். விஜய் கிட்ட ஆனந்த் மட்டும்தான் இருக்காரு. அதான் ஒரு இருக்கலாம் ராஜபக்சே இருக்காரு. இருக்கலாம் நம்மளுக்கு தெரியாம கண்ணுக்கு தெரியாம நிறைய பேர் இறங்கி வேலை செய்ய புதுசா எலெக்ஷனை சந்திக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபயர் இருக்கும். புதுசா ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா ஒரு ஃபயர் இருக்கும். நம்ம தான் இந்த தடவை சிஎம் ஆக போறோம், இன்னைக்கு ஆட்சி அமைக்க போறாங்கிற வேகம் இருக்கும். அது ஒரு 4 தேர்தல் சந்திச்ச பிறகு எல்லாம் டயர்டாயிரும். டயர்டாயிட்டு மறுபடியும் வந்து டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் பேச்சு ஒண்ணு செயல் ஒண்ணு நடுவில் ஒருத்தன் குழப்பிட்டான் அப்படின்னு பிச்சுட்டு போவாங்க. ஒவ்வொரு கட்சியும் நமக்கு தெரியுதுல்ல. விஜயகாந்த் நான் 15 வருஷமா அந்த கட்சியாக உழைச்சேன், எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலன்ட்டு ஓடிக்கிறோம் பிச்சுட்டு ஓடுவாங்க. இல்லை இது எல்லா கட்சியும் நடக்கும். பட் இவங்களெல்லாம் இறுக்கி பிடிக்கிறது தலைமை வந்து அவங்களோட வேலை தான், இவங்களெல்லாம் இறுக்கி பிடிக்கிறது. ஸோ என்னை பொறுத்தளவோட இன்னைக்கு டாப்ல இருக்கிறது ஏடிஎம்கே கூட்டணி தான் என்னை பொறுத்தளவுல. பட் தேர்தல் எலெக்ஷன் இருக்கும்போது என்ன நடக்கும்ன்றத நம்ம இப்பதான் பார்க்கணும். சரிங்க. ஆனா வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து தமிழக மக்களும் சரி தமிழக அரசியல் கட்சிகளுமே வந்து ஒரு முரண்பாடான கூட்டணியா தான் பாக்குறாங்க. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஜெயலலிதா அம்மையாரே முன்னாட்கள் சொல்லியிருக்காங்க, நான் பிஜேபியோட கூட்டணி வச்சு மிகப்பெரிய தவறு பண்ணிட்டேன், இனிமேல் நான் எந்த காலத்திலயும் பிஜேபியோட கூட்டணி கிடையாது அப்படின்னு ஜெயலலிதா சொன்னதா ஒரு தகவல் உண்மை நிலைப்பாடு இருக்கு. அதையே பின்பற்றி தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, அவங்க அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. திடீர்னு போன மாசம் என்ன சொல்றாரு, நான் கூட்டணி வைக்க மாட்டேன்றாரு. இந்த மாசம் என்ன சொல்றாரு, எங்க கட்சிங்க நாங்க கூட்டணி இருக்கு, உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்றாரு. நேற்று ஒரு தந்தை டிவியில ஒரு நேர்காணல் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் கேட்கிறாரு, இந்த நேர்காணல் பண்றவரு, பிஜேபி மேல ஒரு மாய பிம்பம் இருக்கு, அது மாய பிம்பமா இல்ல உண்மையான பிம்பமா, அதுவும் சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது சடனா சொல்றாரு அது மாய பிம்பம் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பிஜேபிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு. அதை எப்படி பாக்குறாங்கன்னா எல்லாரும், இவர் வந்து பயப்படுறாரு, இதை ஊழல் பண்ணியிருக்காரு, பிஜேபிக்கு அடிமையா இருக்காருன்ற மாதிரி சொல்றாரு. அந்த வகையில பார்க்கும்போது எப்படி வந்து ஒரு பலமான கூட்டணியா இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற ஒரே ஒரு கட்சி தான் இருக்கு, வேற எந்த கட்சியும் அது கூட அலையன்ஸ் வரல, அதாவது ரியாலிட்டியில. ஸோ எப்படி பாக்குறீங்க அதிமுக? அதாவது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு முன்னாடி இருந்த பாஜக வேற, இப்ப இருக்கிற பாஜக வேறன்றது எல்லாருக்குமே தெரியும். அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு ஆமாமா கண்டிப்பா ஷூர். அண்ணாமலைக்கு முன்பு வந்து பிஜேபிங்கிற கட்சி வந்து பெருசா வந்து மக்கள் மத்தியில் பிரபலம் கிடையாது. இருந்தது தெரியும், தமிழகத்துல ஒரு சைன் ஆகாத ஒரு கட்சி. ஸோ அண்ணாமலை வந்து என்னதான் அவங்க கட்சிக்குள்ளேயே அவருக்கு எதிரிகள் நிறைய இருந்தாலுமே அவர் வந்து ஒரு உழைப்பு வந்து நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடவே முடியாது. அந்த அளவுக்கு அவர் கட்சிக்காக உழைச்சி கட்சியை இன்னைக்கு ஒரு பேசு பொருளாக்கி இருக்காரு. இடையில வந்து ஆளுங்கட்சி வந்து அதிமுக, எதிர்கட்சி வந்து அதிமுகவா இல்ல பாஜகவாங்கிற அளவுக்கு ஒரு டிஎம்ஏக்கு பிரஷர் போட்டு அவங்களோட ஊழல்கள் பத்தி எல்லாத்தையுமே மீடியா கிட்ட பேசிட்டே இருக்காரு. அண்ணாமலை தான் இன்னைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாரு, டிஎம்கே ஃபைல்ஸ் தான் பண்ணாரு. ஸோ வந்து அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ ஒரு பாஜக மேல ஒரு கவன ஈர்ப்பு ஏற்படுது. அதுக்கு வந்து 1 லட்சமோ 2 லட்சமோ ஒரு சம்திங் இதுக்கு முன்னாடி வாங்கினதை விட அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அண்ணாமலை ஒரு காரணமா இருக்காரு. ஸோ வந்து என்ன அப்படின்னா, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல பாஜக கூட ஒரு கூட்டணி வச்சோம்னா அந்த கட்சி ஜெயிக்காது அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஸோ வரலாற்றுல வந்து எல்லாமே வந்து ஒரே மாதிரி நடக்காது, என்னைக்குனாலும் இடையில ஏதாவது ஒன்று மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு கிரிக்கெட் தெரியுமான்னு தெரியல, 18 வருஷத்துக்கு அப்புறம் ஆர்சிபி கப் அடிச்சது. அப்ப கப் அடிச்சப்ப என்ன சொன்னாங்கன்னா, இது அதை அடிக்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு ராசியே கிடையாது, விளங்காதுன்னாங்க. அதை பிரேக் பண்ணாங்க. 2வது சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல 18 வருஷமா 15 வருஷமா எத்தனையோ வருஷம் கழிச்சு ஆர்சிபி ஜெயிச்சாங்க. ஸோ வந்து ஒவ்வொரு ரெக்கார்டும் முறியடிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஒரு கிரிக்கெட்டுங்கிறப்ப. அதோட இது கம்பேர் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வந்து ஏதோ ஒரு வரலாறு என்னைக்கோ ஒரு நாள் உடையதான் போகுது, அது வேற கதை. பட் இன்னைக்கு வந்து டிஎம்கேக்கு இருக்கிற ஒரு சவால் என்ன அப்படின்னா, இந்த பாஜக அதிமுக கூட்டணியை பிரேக் பண்றதுக்கு
இது மாதிரியான சில விஷயங்களை கிளப்பிடுவாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. என்னன்னா பாஜக கூட்டணி இருந்ததுன்னா ஜெயிக்காது அதிமுக. அதே மாதிரி எடப்பாடி பயப்படுறாரு, தோத்து போயிடும். இதெல்லாம் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா அவங்களோட அரசியல் வியூகம். இது தப்பு கிடையாது. திமுக கூட ஒரு அரசியல் இது தப்புன்னு கிடையாது. அவங்க வியூகத்தை உடைக்கணும். அவங்க ஜெயிக்கிறதுக்கு என்னமாலாம் பண்ண முடியுமோ அந்த பில்டப்லாம் பண்ணாதான் அவங்களால ஜெயிக்க முடியும். அப்போ இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு இது மாதிரி ஒன்றை கிளப்பி விட்டு இப்போ இன்னும் சில இதெல்லாம் நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா பத்திரிகைக்காரங்க போய் பிஜேபி வந்து உங்களுக்கு எப்படி சொல்லியிருக்காங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு போய் ஏடிஎம்கே காரங்க கேட்பாங்க. ஒரு ஜெயக்குமார் அதே மாதிரி அண்ணாமலைகிட்ட வந்து ஏடிஎம்கே என்ன சொன்னாங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க. அப்போ அவங்க லூஸ் டாக் விடுவாங்க. அதை பேசு பொருளாக்கி ஸோ அந்த கூட்டணியை காலி பண்ண முடியுமா? இது ஒரு வகையான அரசியல் வியூகம் தான். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்போ வந்து அந்த கூட்டணியை வந்து எப்படிலாம் வந்து அக்கா கலட்டணுமா? கலட்டினாதான் டிஎம்கேக்கு இன்னொரு கூடுதல் பலம் ஏற்படும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஓகேங்களா? அந்த சிறுபான்மையர் வந்து நசுக்கப்படுறாங்க. பிஜேபியால எல்லா கட்சியிலையும் ஏதோ ஒரு அலிகேஷன் இருக்க தான் செய்யும். அது பாஜக இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், விஜய் கட்சியா இருக்கட்டும், எல்லா கட்சியிலையும் ஏதோ ஒரு அவங்க வந்து அது இல்லைன்னு மறுப்பாங்க. பட் மக்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா இவங்க வந்து இந்த மாதிரியான கட்சி. இப்போ டிஎம்கே பத்தி நம்ம ஒன்று சொல்றோம், பட் அவங்க கட்சியில வந்து அதை மறுப்பாங்க. இப்படிப்பட்ட கட்சி அது அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு நம்ம அதிமுக சொல்றோம் அவங்க வந்து ஒரு அடிமை கட்சி, எல்லார்ட்டையும் அடிமையா தான் இருப்பாங்க. ஆனா அவங்க மறுப்பாங்க. ஓகேங்களா? இது மாதிரி எல்லா கட்சியிலையும் ஒரு இதுதான் இருக்கும். விஜய்க்கு எதனால இந்த மாதிரினா ரசிகர் தான், ஒரு ஆர்வப்பாளர் பசங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கும். அவங்களுக்கு அரசியல் தெளிவு கிடையாது. விஜய் வந்து திரையில பார்த்த உடனே அவர் பேசின வசனத்தை வச்சு எல்லாரும் உணர்ச்சி பொங்க, அதுக்கு தான் நீங்க ஓட்டு போடவே கிளம்பி வர்றாங்க, அவங்களுக்கு அரசியல் புரிதல் கிடையாது அப்படின்னு. ஸோ இதை வந்து அந்த கட்சி ஏற்க போறது கிடையாது, அவன் தொண்டனை ஏற்க போறது கிடையாது. விஜய் நல்லவர் தான் அவன் சொல்ல போறான். நீங்க ஒருத்தனை கூப்பிட்டு கேட்டீங்க விஜய் ரசிகர்னா அவருக்கு யாருங்க கடவுளுங்க அப்படிம்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம எல்லா கட்சியும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாஜக எல்லா கட்சியிலையுமே ஒரு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃப்ரேம் வந்து இருக்க தான் செய்யும். அதை வந்து அந்த கட்சி தவிர்க்கவே முடியாதுன்றது தான் என்னோட கருத்து. தமிழகத்தில் மற்ற அரசியல் கட்சிகள்லாம் தள்ளி வச்சுட்டு பிஜேபி தனியா பார்க்குற ஒரு மனப்பான்மை இருக்கு தமிழ்நாட்டில். ஏன்னா அவங்க சித்தாந்த அடிப்படையில் வந்து அவங்க அரசியலை வந்து எப்பவுமே முன்னெடுத்து போகிறாங்க. நீங்கள் இதே இப்போ நார்த்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க முன்னாடி பேசும்போது சித்தாந்த அடிப்படையில் வந்து யாரும் ஓட்டு போடுறதில்ல, தனிப்பட்ட நபரோட ஒரு பெரும்பான்மை அவரோட வேலையால தான் நடக்குது. அது நடக்கலாம், தமிழ்நாட்டில் நடக்கலாம், இந்தியாவில் நடக்கலாம். ஆனால் சித்தாந்த அடிப்படையில் ஓட்டு போடக்கூடிய மக்கள் நிறைய பேர் வட மாநிலங்களில் இருக்கிறாங்க. அதுதான் பிஜேபி தொடர்ந்து தன்னோட அரசியல் முன்னெடுப்பாகவே கொண்டு போயிட்டு இருக்கு. அதை இதுல நான் முரண்பட தான் செய்யறேன். இதுவுமே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வட மாநிலத்தை பத்தி நம்மளுக்கு ஃபுல்லா தெரியாது. இப்ப அங்க வந்து எப்படி ஓட்டா மாறுது, ஒரு ஓட்டு வந்து எப்படி வந்து ஒரு கட்சிக்கு போகுது அப்படிங்கிற எந்த ஒரு ரூட்டுமே நம்மளுக்கு தெரியாம இங்க உட்காந்துக்கிட்டு பாஜக ஜெயிக்குது அப்படின்னாலே அவங்களோட சித்தாந்தம் தான், அவங்களோட இந்து மத நம்பிக்கை தான் அப்படிங்கிறத நம்மளே நினைச்சிட்டு இருக்கோம். இடையில பாஜக வந்து வாஜ்பாய் இருக்கும்போது ஜெயிச்சுட்டு திரும்ப பேக் டு பேக் 2 times தோத்து போனாங்க. ஏன் தோத்து போனாங்க? அவங்க ஒரே சித்தாந்தம் தானே, அப்ப இருந்த சித்தாந்தம் தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு. கரெக்டுங்களா? வலிமையான தலைவர் யாரும் இல்லாம அப்படின்னு இல்லை. அதாவது என்ன விஷயம் அப்படின்னா வந்து 2-3 தோல்வி சந்திச்ச பிறகு ஒவ்வொரு மாநிலத்திலையும் இங்கே ஓட்டு வாங்குறதுக்கு என்ன வழி. இப்போ இன்னும் சொல்ல போனா இங்க வந்து அண்ணாமலை வரைக்கும் எல்லா எலெக்ஷனும் தனிச்சு இது பண்ண போறாங்க. இனிமேல் வளர்ச்சியை நோக்கி தான் போக போறாங்கன்றப்ப இன்னைக்கு வாலண்டரியா வந்து ஏடிஎம்கே கூட்டணியில வந்து ஸ்ட்ராங்கா போய் நிற்கிறாங்க அப்படின்னா நம்மளால இன்னும் வந்து நங்கூரம் பாய்ச்ச முடியல. எங்க டிஎம்கே ஏடிஎம்கே தாண்டி பாஜகவால் தமிழ்நாட்டில் வந்து நங்கூரம் பாய்ச்ச முடியாது. ஸோ ஏதோ ஒரு கட்சியோட சப்போர்ட் இருந்தால்தான் நம்மளோட எம்எல்ஏஸ் வந்து சட்டமன்றத்தில் போய் உட்காருவாங்க அப்படிங்கிறத இப்போ நம்பித்தான் இப்போ இறங்கி வந்துட்டாங்க அவங்க. இப்போ அண்ணாமலை இருக்கும்போது ஏடிஎம்கே வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நாங்கள் தனியாக சந்திச்சுக்கிறோம் தேர்தல் அப்படிங்கிற மாதிரி பிஜேபி சேர்ந்தானே வந்து அந்த அன்னைக்கு போன தடவை வந்தாங்க. அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியோட பவர் என்னன்னு யாருக்குமே அந்த அளவுக்கு தெரியாது. அவர் வந்து எப்படி கட்சிகள் ஏற்றுக்கிறாங்க, மக்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்கன்ற எந்த ஒரு இது இல்லாமல் இருந்தது. ஸோ இந்த வாட்டி வந்து வழியை வந்து அவங்க வந்து கூட்டணியில் வந்து ஸ்ட்ராங்காக இறுக்கி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரே காரணம். டிஎம்கே ஏடிஎம்கேயோட பவர் இன்னும் குறையல தமிழ்நாட்டில். என்னதான் அவங்க மேலே 1008 குற்றச்சாட்டு இருந்தாலும் அவங்களுக்கு எதிராக நிறைய பேர் சிந்திக்க ஆரம்பித்தாலுமே அவங்களுக்கான வாக்கு வங்கிங்கிறது எல்லா கட்சியை விட அதிகமாக தான் இருக்கு. நம்ம சொல்கிறோம் வந்து அதிமுக ஜெயலலிதா இல்லைன்னா அதிமுக இல்லைன்னு.
பட் அந்த வாக்கு வங்கிங்கிறது எப்பயுமே அவங்களுக்கு வந்து அது ஒரு அசட் மாதிரி, சொத்து மாதிரி. நம்ம அப்பா இறந்து போயிட்டாருன்னா அவரோட சொத்துக்கள் எப்படி நம்மளுக்கு வந்து அப்படியே சேருதோ அது மாதிரி தான். ஒரு ஒரு 2-3% வேணா குறைஞ்சிருக்கலாம் என்னை பொறுத்தளவில், ஓகேங்களா. அது வந்து அந்த கட்சியில் இருந்த பிளவு அந்த மாதிரியான நிறைய விஷயம் இருக்கலாம். பட் என்னன்னா அவங்களோட வாக்கு வங்கி வந்து அவங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இதுதான், ஓகேங்களா. அப்படிங்கிறப்ப ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். அப்படிங்கிறப்ப இது மாதிரி பிஜேபி வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் அங்க ஜெயிக்க என்ன வேணும் அதான் செஞ்சிருக்காங்க. எல்லா மாநிலத்திலையும் வந்து தான் சித்தாந்தத்தை வந்து முன்னெடுத்தோம்னா அவங்க ஜெயிக்க கிடையாதுன்றது என்னோட கருத்து. இங்க இருந்து நான் பார்த்ததுனால நான் போய் அந்த மாநிலத்துல போய் தங்கி என்ன நடக்குதுலாம் பார்க்கல. இல்ல அங்க நீங்க போய் பார்க்கறது இல்ல, இங்க இருந்தே பார்க்கலாம். இங்க சொல்றது ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இங்க வந்து கம்யூனிட்டி பாலிடிக்ஸ் தான் ஜெயிக்கும் அப்படின்னா அவங்க அதை பண்றதுக்கு தயாரா இருப்பாங்கன்றது என்னோட கருத்து, ஓகேங்களா. ஜாதி அரசியல் பண்ணணும் அப்படின்னா பண்ணுவாங்க. அவங்கதான் ஆல்ரெடி மத அரசியல் இல்ல சொல்றேன், ஒரு மாநிலத்துல மத அரசியல் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது. இத்தனை ஸ்டேட்லயும் அவங்கள்ட்ட எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்னா ஒரே ஃபார்முலா வச்சு ஜெயிக்கவே முடியாது. இப்ப இதே டிஎம்கே வந்து கேரளால இருந்தா ஜெயிக்க முடியுமா? அவங்க மாநில கட்சியில அவங்க ஏன் அங்க போய் நிக்க போறாங்க சொல்றேன். கேரளால இருக்கிற பீப்புள்ஸ்க்கு ஒரு தாட் இருக்கு, கரெக்டுங்களா. கர்நாடகாவில் ஒரு தாட் இருக்கும், ஆந்திராவில் ஒரு தாட் இருக்கும், கரெக்டுங்களா நான் சொல்ல வருது. அப்படிங்கிறப்ப நீங்க அங்க போயிட்டு நான் வந்து எனக்கு பவர் இருக்கு, நான் போய் என்னோட ஃபோர்ஸை வந்து நான் காட்ட போறேன் அப்படின்னு நீங்க இறங்குனீங்கன்னா அவங்களால அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, எந்த கட்சியா இருந்தாலும். அப்ப ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒரு மாதிரியான தாட் ப்ராசஸ் இருக்கும்போது நீங்க எல்லா மாநிலத்திலயும் ஒரே சித்தாந்தம் ஒரே ஐடியாலஜியை வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியாது. நீங்க சொல்ற சித்தாந்த அடிப்படையில தான் போட்டு போறாங்க மக்கள் அப்படி பிஜேபிக்கு அப்படின்னு, சித்தாந்த அடிப்படையே கிடையாதுன்றதுதான் என்னோட கருத்து, புரியுதுங்களா. இங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, அந்த ஃபார்முலா பிடிச்சி அங்க ஜெயிப்போம் அப்படிங்கிறதா பிஜேபியோட ஒரே ஃபார்முலா நான் நினைக்கிறேன். அப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா பிஜேபியோட ஃபார்முலா அதிமுக கூட வச்சுக்கிட்டா நம்ம ஜெயிக்கலாம், இதுதான் ஃபார்முலா அப்படின்னு இன்னைக்கு நிலைமைக்கு அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 to 15 எம்எல்ஏ சட்டமன்றத்துல போகணும்னு ஆசைப்படுறாங்க. என்னோட இதுதான் கணிப்பு தான். அவங்க வந்து என்கிட்ட வந்து சொல்லல, அமித்ஷாவோ மோடியோ வந்து வேண்டாம் சொல்லல. என்னோட கருத்துப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 எம்எல்ஏ, ஏற்கனவே 4 எம்எல்ஏ வந்து உள்ள இருக்கிறாங்க. இன்னும் அதை இன்க்ரீஸ் சட்டமன்றத்துல. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இப்போ வந்து நம்ம வந்து எப்படி சொல்றதுன்னா முன்னாடி இருந்தவங்களும் வந்து ஏடிஎம்கேயோட சப்போர்ட் தான் உள்ள சட்டமன்றத்துக்குள்ள இருக்காங்க. எப்படி இருக்காங்க அப்படின்னா கூட்டணி வச்ச அந்த ஸ்ட்ராங்கான ஒரு பலத்தினால மட்டும்தான் உள்ள போக முடியும் அப்படிங்கிறதுல நம்பிட்டாங்க, ஓகேங்களா. இது இந்த இடத்துல வந்து நான் வந்து தனியா நின்று நான் வந்து என்னோட கெத்த காட்ட போறேன் அப்படின்னு சொல்லி இல்ல அந்த மாதிரி காட்டினால அழைக்காவாதுங்க. அதான் சொல்றேன், உங்களால வந்து வாக்கு வங்கியை தான் காட்ட முடியும். இத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு வச்சிருக்கேன் சீமான் மாதிரி வேணா அந்த அதை வச்சு நீங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது. அப்ப என்னன்னா நீங்க ஃபோர்ஸை காட்டணும் அப்படின்னா வெற்றிக்காக வானதி சிங் வந்து ஓட்டுல தான் ஜெயிச்சாங்க. ஆனாலும் அவங்க எம்எல்ஏ தானே, அதனால எம்எல்ஏ தான். ஒரு ஓட்டுல அவங்க ஜெயிச்சு உள்ள போனாலும் எம்எல்ஏ தான். விஜய் பிரபாகரன் கூட அந்த டைம்ல ஒரு ஆல்மோஸ்ட் இருந்தாலும் கரெக்ட் தான். தோத்து போனது ஜெயிச்சு. இதுதான் வந்து இங்க தேவை. நான் வந்து எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு வச்சிருக்கிறேன் அதை வச்சு அரசியல் விமர்சனம் வேணா வச்சு அனலைஸ் பண்ண முடியும். இப்போ வந்து நீங்க சொல்லப்படி பார்த்தா பிஜேபியோட மற்ற மாநிலங்களோட வியூகம் வேற. அங்க வேணா அரசியல் சித்தாந்தம் அந்த சித்தாந்த அடிப்படையில அவங்க ஜெயிச்சிருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுல கூட்டணி அடிப்படையில தான் ஜெயிக்க முடியும்னு நம்புறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா அவங்க இங்கேயும் வந்து மக்கள் அதை விரும்பல, மக்களுக்கு வந்து அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னாலும் கூட அந்த கட்சி திரும்பவும் இந்த முருகன் மாநாடு எல்லாம் போட்டு திரும்பவும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள அதான் திணிக்கிறாங்க. எதுக்கு பவன் கல்யாணம் ஆந்திரால இருந்து கூட்டு வந்து இங்க உட்கார வச்சு தமிழ்ல பேச வைக்கணும், இந்துக்களுக்கு ஒண்ணுன்னா நான் வருவேன் இது பண்ணணும் அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ பிஜேபின்ற கட்சிக்கு வந்து சித்தாந்தம் தான் ஒரு தலையாய ஒரு கடமையா இருக்கு. மக்கள் அதை விரும்பலனாலும் அவங்களோட அஜெண்டா அதுவா தான் இருக்குன்றதுதான் வந்து பரவலான கருத்து. அதிமுக மட்டும் கிடையாது, மத சித்தாந்தமும் இருக்குன்றதுதான். அதை எப்படி பாக்குறாங்க? அது கண்டிப்பா இருக்கும். அவங்களோட மெயின் சித்தாந்தத்தை பிடிச்சுவாங்க, அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதுதான் பிரச்சனையே இப்போ ஆக்சுவலி. அதனாலதான் விமர்சனம் பண்றதுக்கு காரணமே என்னன்னா அவங்கதான் மத சார்பா இருக்கிறாங்களே, அவங்க கூட போனா நீ எப்படி ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கேட்கறதும் அதுதான். அதை அவரு வந்து இல்ல எங்க கூட இப்ப நீங்க சொன்ன மாதிரி வலுவா இருக்கு, நீங்க பிரிக்க பாக்குறீங்கன்ற மாதிரி அவரு சொல்ல வருது. என்ன அப்படின்னா
அதிமுகவுக்கு வீக்னஸே வந்து பாஜக ஆமா. சொல்ல வரீங்க. 100%. 100%ன்றீங்க. இதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் நிற்கும் போது 2 பேரும் தனித்தனியாக தான் நின்னாங்க. ஸோ வந்து எத்தனை எம்பிஸ் வந்து அதிமுக கிடச்சிட்டாங்க? தனித்தனியா நின்னதால தான் வந்து பிஜேபிக்கு 3 எம்எல்ஏ 3 எதுவுமே கிடைக்கல. யாருக்கு? பிஜேபிக்கு ஒன்றும் கிடைக்கல. எதுவும் கிடைக்காது. ஏன்னா வந்து டிஎம்கே தானே அங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அது இல்லாம வந்து ராகுல் காந்தி வந்து அவங்க பிரதமர் வேட்பாளரா அறிவிச்சாங்க. அதனால எம்பி எலெக்ஷன்ல சொல்ல வரேன். இப்ப பாஜகவும் அதிமுகவும் தனித்தனியா நின்னா கூட எந்த தொகுதியிலும் ஜெயிக்கல. எம்பி எலெக்ஷன்ல நீங்க பலவீனம்னு சொல்றீங்க. நீங்க பலவீனம்னு சொல்றீங்க. ஆல்ரெடி நம்ம பலவீனமா தான் இருக்கோம். அப்ப வேற வழி என்ன? இப்ப நீங்க இப்ப உங்க கூட்டணி வைக்கலன்னா கூட அதிமுக வந்து ஜெயிக்காது. இப்ப கூட்டணி இல்லை. இப்ப நம்ம பார்த்தோம்ல, எம்பி எலெக்ஷன்ல வந்து 2 பேரும் ஒரு எம்பி கூட வரல. கரெக்டுங்களா? ஒரு எம்பி கூட வரல. தனித்தனியா நின்றுமே வரல. கூட்டணியா நின்று வந்தா என்ன, வராட்டி என்ன? கூட்டணியா இருக்கிறதுனால என்ன பிரச்சனை? இப்ப பலவீனமா இருக்காரு, இன்னும் பலவீனம் ஆயிடுவாரா? இல்லைன்னா அவரோட பவரே போயிருமா? ஏற்கனவே பவர் போய் தானே இருக்காங்க. அப்ப கூட்டணியை வச்சா மட்டும்தான் ஏதாவது ஒண்ணு நடக்கும். ஒண்ணு அதிமுக காலியாகும், இல்லைன்னா பிஜேபி வந்து தனியா. அதுதான் சொல்றேன். என்ன பொறுத்தளவுல 2 கட்சியும் ஒன்று சேர்ந்ததுன்னா கண்டிப்பா ஒரு பெரிய டஃப் வந்து டிஎம்கே கொடுப்பாங்கன்றது என்னோட கருத்து. ஓகேங்களா? இது நம்ம வந்து அதான் சொல்றல, இந்த சிறுபான்மையர் ஓட்டெல்லாம் போயிடும், அது போயிடும், இது போயிருன்றதெல்லாம் ஒரு பூச்சாண்டி வேலை தான். இது ஒரு அரசியல் தந்திரம் கூட வச்சுக்கோங்களேன். அதாவது கூட்டணியை கலைக்க இவங்க பண்ற எதிர்கட்சி, அதாவது டிஎம்கே சைடு பண்ற ஒரு இது. சிறுபான்மையினர் ஓட்டு வந்து திமுக விழுந்துட்டு தானே இருக்கு. அதை நம்ம மறக்க முடியாது இல்ல. அதிமுகவுக்கு வராது. வந்துகிட்டு இருக்கிற கொஞ்சம் ஓட்டுமே இந்த அன்வர் ராஜான்ற ஒருத்தர் வந்து போயிட்டாரு. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காகனா பாஜக உள்ள வந்ததுனாலதான் அவர் போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு மாதிரியான இது வருது. அதிமுகவில் இருந்த ஒரு அன்வர் ராஜா. ஆமா. ஸோ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, பட் எப்பயுமே இந்த மாதிரி எலெக்ஷன் நெருங்க இந்த கட்சியில் இருக்கவன் அந்த கட்சிக்கு போவான், அந்த கட்சியில் இருக்கவன் இந்த கட்சிக்கு வருவான். எதுக்கு வரியான், ஏன் வரியான்னு தெரியாது. கரெக்டாக எலெக்ஷன் நெருங்கும் போது தான் ஒரு லப்பர் ஸ்டாம்பு கட்சின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட அந்த கட்சி எலெக்ஷன் நிற்கிதா, அது ஒரு கட்சியாவே இருக்காது. நிறைய கட்சி அவன் கூட தலைவர்கிட்ட கோச்சிக்கிட்டு வேற எங்கிட்ட போவான். அது எலெக்ஷன் நெருங்கும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னோட பவர் என்ன அப்படிங்கிறது அந்த கட்சிக்கு காட்டணுங்கிறது அந்த டயத்தை யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த நேரம் பார்த்து அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்ல. அதனால இவனுக்கு என்ன பண்ணுவோம்னா, கரெக்டா எலெக்ஷன் டயத்துல, அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் நடக்காதப்பெல்லாம் இவருக்கு அந்த கோவம் வராது, அந்த இது வராது. கரெக்டா எலெக்ஷன் நெருங்கும் போதுதான் இவர் வந்து ஜாதி பாக்குறாரு அரசியலுக்குள்ள. இவர் வந்து அவங்களுக்குன்னு தனியா ஒரு இது சீட்டு வாங்கிக்கிறாரு, எங்களை அம்போன்னு விட்டுறாருன்ட்டு எல்லா கட்சியிலயுமே வந்து இந்த பஞ்சாயத்து ஓடிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஆளுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஆனா பர்சனலா ஒவ்வொருத்தனும் ஒரு காரணம் இருக்கும். பர்சனல் ரீசனுக்கு தான் ஒருத்தன் கட்சியை விட்டு போவான். இவன் சித்தாந்தத்தை அடிப்படையிலையோ அந்த கட்சியோட கூட்டணி வச்சு எனக்கு அது பிடிக்கல அப்படிலாம் கிடையாது. இவனுக்கு செய்ய வேண்டியதை அவங்க செய்யல, அதுக்கு ஒருத்தனை கையை காட்டிட்டு ஓடி போயிருது. உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? அப்போ இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கிற ஒரு அரசியல். பட் என்ன பொறுத்தளவுல அதிமுக பாஜக வந்து கூட்டணி வைக்கிறது தப்பே கிடையாது. தோத்து போனாலும் பரவாயில்ல, கூட்டணியை வச்சா மட்டும்தான் டிஎம்கேக்கு ஒரு செம ஃபைட்டா இருக்கும். ஓகேங்களா? இவங்க வந்து கூட்டணியை கலைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இது வந்து நான் திரும்ப சொல்ல வர்றது என்னன்னா, இது வந்து ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி தான். இது வந்து தப்புன்னு கிடையாது. அதே மாதிரி தான் அதிமுகவும் பண்ணும். அது மாதிரிதான் அதிமுகவும் பண்ணும். அவங்க கூட்டணியில இருக்கிற ஒரு 4 கட்சி இங்க இழுக்க பார்க்கும். இல்ல, அவங்க 40 கட்சி வச்சிருக்காங்க திமுக கூட்டணியில, நிறைய கட்சிகள். அதைத்தான் சொல்றேன். அதுல ஒரு 4 கட்சியை பிடிக்க பார்ப்பாங்க. உடனே மதிமுக கூட பேச்சுவார்த்தை நடக்குது, விசியோட பேச்சுவார்த்தை நடக்குது. திமுக கூட பேச்சுவார்த்தை நடக்குது, என்னங்க பிரயோஜனம்? பாவம். அப்படி கிடையாது. நீங்க வந்து நீங்க இங்க சொல்றீங்க, ஒரு ஏரியா கோயில்பட்டி, விருதுநகர், இங்கெல்லாம் வந்து மதிமுகவுக்கு ஓட்டு போடுற பீப்புள் இருக்காங்க. விருதுநகர், கோவில்பட்டி, திருநெல்வேலி சைடு, தூத்துக்குடி சைடு, இந்த சைடுலாம் கொஞ்சம் பீப்புள் வந்து இவருக்கு ஓட்டு போடுறதுக்கு, வைகோ ஓட்டு போடுறதுக்கு, நம்ம சொல்ற அவரோட அரசியல்ல வந்து பெரிய பவர் இல்லாதவர்கள் அவருக்கு ஓட்டு போட சில மக்கள் இருக்கதான் செய்யறாங்க. நம்ம யாரையுமே ஒண்ணும் இல்லை, 1 லட்சம் ஓட்டு வச்சிருந்தாலும் நீ ஒரு பவர்ஃபுல் பர்சன் தான். எதுக்குங்க ஒவ்வொரு ஓட்டுக்கும் காலில் விழுந்து உங்களை ஐயா சாமி எதுக்கு வரோம்? ஒரு ஓட்டு கூட நம்மளுக்கு முக்கியங்கிறதுனால தானே வர்றான். ஓகேங்களா? யாரையுமே அரசியல் வேஸ்ட்னு நம்ம சொல்லவே முடியாது. இதனால நம்மளுக்கு ஒரு எஃபோர்ட் கிடையாது, சும்மா தண்டம் அப்படின்னு கிடையாது. பட் அவனால ஒரு 10 ஓட்டு வருதா, அந்த 10 ஓட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது தான் இங்க வர்றது இருக்கிறது. ஸோ வந்து என்ன, அதான் இப்போ இவங்க 2 பேரும் ஓட்டை பிரிக்க போறாங்க.
யார் 2 பேரும்? தாவேக்காவும் நாம் தமிழரும். அவங்களுக்கான நாம் ஓட்டை தமிழர். அவங்க தனியா பிரிச்சிருவாங்க. ம் எப்படி வச்சுக்கோங்களேன், ம் ஒரு 1 கோடி ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ம் 1 கோடி பேர் ஓட்டு போட போறியா வச்சுக்கோங்க. நான் சும்மா ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு தான். ம் 1 கோடி பேர் ஓட்டு போட போறியான்னா ம் 50 லட்சத்தை 25 லட்சம் நம்மளு யார் நம்ம ஆளு? நாம் தமிழரும் ம் 25 லட்சம் விஜயம் ம் பிரிச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற 50 லட்சம் தான் இவங்க காம்படிஷனே வச்சுக்கோங்க. ம் நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே. ஏடிஎம்கே நம்ம சொல்றோம் இல்லை யாருக்கு பாதிப்பு யாருக்கு பாதிப்பு இல்லை. இவங்க ஓட்டை அப்படியே தனியா தூக்கி வச்சிருங்க. ம் கிட்டத்தட்ட நோட்டானே வச்சுக்கோங்க அவங்க ஓட்டு. ம் ஒரு இதுக்கு சொல்றேன் நான் அதுக்காண்டி நோட்டா அதான் நோட்டா இருக்கிற ஓட்டு வந்து இங்க வச்சுக்கலாம். டிஎம்கே டிஎம்கே நோட்டாவா இருக்கிறத வந்து நம்ம ஒரு 50 லட்சம் ஓட்டு பிரியுது அப்படின்னா அந்த 50 லட்சம் மீதி இருக்கிற 50 லட்சம் ஓட்டு தான் தமிழ்நாட்டுல யாரு சிஎம் ஆக போறாங்க நிர்வகிக்க போகுது. அதான் நோட்டுக்காக ஒரு ஓட்டு நோட்டாக்காக ஒரு ஓட்டு அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 50 லட்சம் ஓட்டுக்குள்ள இருக்கிற நடக்கிற காம்படிஷன் தான் அப்படிங்கிறது என்னோட ஒரு கணக்கு தான். ஓகேங்களா? உங்க கணக்கு வந்து எப்படி நாம் தமிழரே தாவேக்காக்கு போடுற ஓட்டுனால உழுக போட ஓட்டுனால இங்க ஆட்சி மாற்றமோ எந்த ஒரு மாற்றமும் நடக்க போறது கிடையாது. ஏன்னா அவங்க யார்கிட்டையும் கூட்டணி கிடையாது. அவங்களும் சிஎம் ஆக மாட்டாங்க. அடுத்தவங்க சிஎம் ஆகுறதே அவங்களால தடுக்கவும் முடியாது. சொல்லுவாங்க புரியுதுங்களா? அவங்களாலையும் சிஎம் எம்எல்ஏவும் வாங்க முடியாது. அப்படி எம்எல்ஏ ஜெயிச்சா கூட 1 2 3 4 இதுக்கு தாண்டி வராது. உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஆனா மற்றவங்க சிஎம் ஆகுறதுனால இவங்களுக்கு பாதிப்பு. இவங்க ஓட்டு இருந்தா அவங்களுக்கு புரியுது, அவங்க ஓட்டு இவங்களுக்கு புரியுது. எந்த குளறுபடி இருக்காது. மீதி இருக்க ஓட்டர்ஸால தான் இங்க வந்து ஒரு அரசியல் மாற்றம், அதாவது ஆட்சி மாற்றமோ இல்ல ஆட்சியை தக்க வைக்க போறாங்களோ இல்ல ஏதோ ஒரு மேஜிக் நடக்க போறது. இவங்க 2 பேர் ஓட்டை மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்க ஓட்டர்ஸால தான் டிசைட் பண்ண போகுதுங்கிறது தான் என்னோட கருத்து. இதனால இப்ப விஜய் அரசியலுக்கு வந்ததுனால எந்த கட்சிக்கும் பாதிப்பும் கிடையாது, சாதகமும் கிடையாது. அதிமுகவுக்கு சாதகமா வந்துருச்சு, திமுகவுக்கு இதா வந்துருச்சு, பாதகமாயிருச்சு, எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. விஜய் அவரோட ஓட்டை, அவர் ரசிகர் ஓட்டை அவர் தனியா பிரிச்சுட்டு போயிடுவாப்புல. நாம் தமிழர் அவருக்கான ஓட்டை அவர் பிரிச்சுட்டு போயிடுவாப்புல. மீதி இருக்கிற ஓட்டர்ஸை வச்சுதான் இங்க ஆட்சி வந்து யாரு பக்கம் போக போகுது யாரு பக்கம் போகலை அப்படிங்கிறது தான் நடக்க போகுது. இதுதான் என்னோட கருத்து. எலெக்ஷனுக்கு அப்புறம் மாறலாம், மாறாமையும் போகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். பட் ஓட்டு போடுற மக்கள் அந்நேரத்தில் இருக்கிற மனநிலையை பொறுத்து எது வேணாலும் நடக்கலாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், தேமுதிக வந்து கரெக்டா விஜயகாந்த் சார் இறந்த உடனே அது கொஞ்சம் பவர்ஃபுல் ஆயிடுச்சு. அனுதாப ஓட்டு அப்படின்னு வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி அவர் பெருசா ஒரு போக்கஸ்டே இல்லாத கட்சியா இருந்தது. டக்குன்னு அவர் இறந்தது உடனே ஓகே அவர் நல்ல மனுஷனோட பையனை ஜெயிக்க வச்சா என்ன தப்பு இருக்கு, இந்த மென்டாலிட்டி திடீர்னு வந்துச்சு. இது மாதிரி 2026ல என்ன வேணாலும் நடக்கலாம். நான் இப்போதைக்கு சொல்றது ஏடிஎம்கே வரும் அப்படின்னு சொல்றேன். இன்கேஸ் டிஎம்கேவோட ஒரு அரசியல் வியூகம் வந்து வேற மாதிரி இருந்து வேற ஒரு முறையில் அப்ரோச் பண்ணி இப்போ கூட ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க, வீடுதோறும் விடியலா இல்லை ஏதோ உங்களுடன் ஸ்டாலினா உங்களுடன் ஸ்டாலின் வீட்டுக்கு வீடு ஃபார்ம் கொடுத்து எங்க வீட்டில் கூட ஃபார்ம் கொடுத்தாங்க. இது கூட அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சொல்ல முடியாது. ஓகேங்களா? இது கூட ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நிறைய ஐடியாஸ் பண்ணுவாங்க, ஏகப்பட்ட விஷயம் பண்றாங்க பாரு. மகளிர் பேருந்து நல்லா சொல்றேன். எலெக்ஷன் நெருங்கும் போது கண்டிப்பா அவங்களோட வியூகம் தான் அவங்கள காப்பாற்றும். கூட்டணியும் அதான் வியூகம்ன்றது என்ன, எல்லாமே வந்துடும். கூட்டணி யாரோட கூட்டணி வைக்கணும், எவனை தட்டி விடணும், யாருமே கழட்டி விடலையாங்க, பத்திரமா அப்படி கட்டுக்கோப்பா வச்சிருக்காங்க பாருங்க. சொல்றேன், எவனை இன்னும் இழுக்க முடியும், ஆப்போசிட்டுக்காக உடைக்கிறது எப்படி, ஓகேங்களா? பத்திரிகைக்காரனை எப்படி கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவனை வச்சு எதுவும் ஃபுல்லா பெய்டு மீடியா தான். எவனுக்கு வந்து மக்களுக்காகவோ சமுதாயத்துக்காகவும் இல்லை, எல்லாமே கார்பரேட் கம்பெனி ஆயிடுச்சு மீடியா ஃபுல்லா. எவன் அதிகமா காசு கொடுக்குறானோ அவனுக்கு பூவா போறியான். ஓகேங்களா? நாட்டுல எவ்வளவு பிரச்சனை வரும். ஆளுநர் வந்து ஏன் காபி போட்டு குடிக்கும் போது சக்கரை போடாம குடிச்சாரு அப்படின்னு விவாதம் பண்ணிட்டு இருக்கோம் உட்காந்து. என்னங்க அதே பிஜேபி ஆளுநர் வந்து என்ன பண்ணாலும் சொல்லணுங்க, அதுதாங்க தமிழ். எது எங்க நாட்டுல இங்க கொந்தளிச்சு என்னமோ போயிட்டு இருக்குங்க, அதை விட்டுருவாங்க. என்னன்னாலும் அது ஒரு டாபிக் எடுத்து ஒரு ஒண்ணுக்கு பூச்சப்பு இல்லாத டாபிக் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அண்ணாமலை வாட்சை பத்தி பேசலையா? இதெல்லாம் அதான் சொல்ல வரேன்ல, அவங்களுக்கு வந்து ஒரு எல்லாத்தையும் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் பேசுவாங்க. அப்ப வந்து மீடியா வந்து கரப்டட் மீடியா தான். நம்ம வந்து விஜய் சொல்ற மாதிரி டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் ஃபைட், அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்போ டிவிகே வந்து லிஸ்ட்ல கிடையாது. டிவிகே வந்து கூட்டணியில சேரணும் இல்ல கூட்டணி அமைக்கணுங்க.
இல்லைங்க, அவர் சொல்லிட்டாருங்க. அவர் வந்து மத சார்பான பிஜேபி கூடயும் சேர மாட்டாராம். கொள்கை விரோதி, பாசிச விரோதி, ஊழல் அவங்க எல்லாம் இதெல்லாம் வந்து ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம தனியா தான் இருங்க, ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க சித்தாந்த மேடையில நிறைய பேசிக்கலாங்க. எல்லா கட்சியும் சித்தாந்தத்துப்படி அங்க நடக்குது. எந்த கட்சியை எடுத்துவாங்க, அவர் கொள்ளுவன்னு வச்சிருப்பான், நான் லஞ்ச ஊழத்தை ஒழிப்பேன் அப்படின்பான். ஆட்சிக்கு வந்தோன்னு ஒழிச்சு தள்ளிட்டானா நான் சொல்றேன். இல்லைங்க, அதே மாதிரி மக்களோட விருப்பம் அதானுங்க. நல்ல ஆட்சி வரணும், நல்ல தலைவன். மக்கள் விருப்பம் கிடையாதுங்க. கிடையாதுங்க. என்ன நினைக்கிறாங்க, விரும்புறாங்க? நல்லவன் எனக்கு தேவையில்லை, வல்லவன் தேவை. சிலம்பரசனா? அதுதான். நல்லவன் வேணும்னா எதுக்குங்க காமராஜரை தோக்கடிச்சாங்க? நல்லவன் வேணும், டிமாண்ட் நல்லவன் அப்படின்னா நீ ஓட்டு காசு கொடுத்தா போட மாட்டேன், உனக்கு சாராயம் கொடுத்தாலும் போட மாட்டேன், பிரியாணி கொடுத்தாலும் போட மாட்டேன். அப்பவே ஃப்ரீ சொல்லி எனக்கு நல்லவன் தான் வேணும்னு மக்கள் நினைக்கணும். எது கொடுத்தாலும் என் ஓட்டு நல்லவனுக்கு தான் நினைக்கணும். மக்களுக்கு அந்த இதே கிடையாது. நீ கொஞ்சம் திருடி எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போ, உங்ககிட்ட திருடி அவங்ககிட்ட தான் திருடி. அப்பவே காமராஜர் தோக்கடிக்கிறதுக்கு அப்பவே அண்ணா ஃப்ரீ அனௌன்ஸ் பண்ணாருங்க. 3 படி அரிசி வந்து ஏதோ ₹1 என்னவோ கொடுத்தாரு போல. அதனால அப்பவே டிஎம்க்கு வந்து ஃப்ரீ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் காமராஜர் தோக்கடிச்சாங்க. அதான் என்னோட கருத்து என்னன்னா, இன்னைக்கு வந்து ஃப்ரண்ட்ல நிக்கிறது, இன்னைக்கு நிலைமைக்கு ஏடிஎம்கே ஃப்ரண்ட்ல நிக்கிறாங்கன்ற கருத்து. விஜயால எந்த ஒரு பாதிப்பும் ஆக போகுது, சிஎம் ஆக போற ஒரு ஆளால வந்து இன்னைக்கு வந்து பெருசா அதுல அஃபெக்ட் ஆக போறது கிடையாது. அதாவது விஜய் தனிச்சு நிக்கிறதுனால சப்போர்ட் பண்ணா அவங்க ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க, அது வேற கதை. விஜய் வந்து இப்ப அதிமுக கூட்டணி வச்சா நல்லா இருக்குமா? எப்படி அசுரபலம் ஆயிடுவாங்க. அசுரபலம்? அசுரன்னா வந்து அசுரர்கள் பிஜேபி பிடிக்காது. அசுரபலம்னா ஆப்போனண்ட் வந்து இல்லாத அளவுக்கு போயிடும். ஜெயலலிதா ஜெயிச்சாங்கல்ல ஒரு வாட்டி, ஆப்போனண்டே இல்லாத அளவுக்கு அந்த மாதிரி ஆயிடும். ஐயோ, அது ரொம்ப மோசங்க. சொல்றேன் ஒரு உதாரணம். 1991 நினைக்கிறேன். ஆனா விஜய் தனிச்சு நின்னாருன்னா யாருக்கும் சாதகமும் இல்லை, யாருக்கும் பாதகமும் இல்லை. ஓகேங்களா? அவருக்கே அது சாதகம் இல்லை, அது வேற கதை. அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு என்னன்னா, இவ்வளவு நாள் நம்ம ரசிகர்கள் வந்து எப்படி நம்மளை நினைச்சு வச்சிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓட்டு போறத வச்சு எத்தனை % நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, இதனால என்னன்னா ஆப்போசிட் நிக்கிற எல்லா கட்சிக்குமே தெரிஞ்சு போயிடும். இவன் ஒருத்தனோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத எல்லா பார்ட்டியும் தெரிஞ்சுக்குவாங்க. தேர்தல்ல வந்து தெரியும் விஜயோட 2026க்கு அப்புறம் அவங்க தலைமையில கூட்டணி வைக்க போறாங்களா, இல்ல அவங்க இன்னொரு தலைமைக்கு கீழே கூட்டணி போக போறாங்களான்றது இந்த எலெக்ஷன்ல தெரிஞ்சு போயிடும். விஜயோட அரசியல் எதிர்காலம் 2026ல தெரியும். ஆமாம், எல்லாருக்குமே எதிர்காலம் எல்லா கட்சிக்குமே எதிர்காலம் என்னன்னு 2026ல தெரிஞ்சு போயிருங்க. எல்லா கட்சிக்குமே எதிர்காலம் என்ன, மக்கள் நம்மளை என்ன நினைச்சு வச்சிருக்கான், இத்தனை நாள் நம்ம போட்ட வியூகம் என்ன, இதெல்லாம் என்ன ஆக போகுது, ஏதாக போகுதுங்கிறத 26ல தெரியும். எல்லா எலெக்ஷன்லயுமே இது காட்டிக்கிட்டு தான் இருக்கும். பட் என்ன உழைச்சிருக்கோம், இப்போ நீங்க பாராளுமன்ற எலெக்ஷன் நடந்ததுல, எம்பி எலெக்ஷன், அதுல இருந்து இப்போ வரைக்கும் எப்படி நம்ம உழைச்சிருக்கோம், அந்த உழைப்பு எப்படி ரிசல்ட்டா மாறிச்சுங்கிறது 2026 தெரியும். 2026க்கு அப்புறம் அடுத்த எலெக்ஷன் வருது பாருங்க, அது அந்த கேப்ல எப்படி உழைச்சிருக்காங்க, அவங்களுக்காக எப்படி உழைச்சிருக்காங்க, மக்களுக்காக ஏன் உழைப்பாங்க, என்னங்க பேசுறீங்க? அது கரெக்ட். மக்களுக்காக ஒருத்தர் நேரம் பார்த்து மோடி ஃபோன் பண்றாரு. சரி என்ன பொறுத்தளவு நான் இன்னொன்னு சொல்றேங்க, மக்களுக்காக ஒருத்தன் வந்து இது பண்றான்னா அவன் ஓட்டு கூட கேட்க கூடாதுங்க என்ன பொறுத்தளவுல. அதனால அதுதாங்க சீமான் பண்றாரு. ஓட்டே கேட்கல பாருங்க. ஓட்டு எங்க கேட்கல, போடாம போ, எங்க ஓட்டு கேட்காம இருக்கு, போட்டு போடாம சொல்லுவாருங்க இடையில. அப்புறம் போய் பாட்டு பாடிக்கிட்டு வண்டியில போய் கேன்வாஸ் போவாங்க. அதாவது என்னன்னா, நான் நல்லவன் சொல்லி அந்த நல்லவனாவது சொல்லி நல்லது பண்ணுவானாங்க. நான் நல்லவன் வெங்கடேஷ், நான் நல்ல வெங்கடேஷ், எனக்கு அந்த வேலையை கொடுங்க நல்லவன் எவனா சொல்லுவானா? விஜய் சொல்றீங்களா நீங்க? எந்த நல்லவனும் சொல்ல மாட்டான். எந்த நல்லவனும் நீங்களா சூஸ் பண்ணணும். ஜானிகிட்ட அந்த வேலையை கொடுத்தா கரெக்டா இருப்பாப்ல, நம்ம ஜானி கிட்ட அந்த வேலையை கொடுத்தா கரெக்டா இருப்பாப்ல அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஆனா கனி நல்லவனா இருந்தாலும் ஏன் வந்து இன்னொருத்தட்ட போறீங்க அப்படின்னா, கனி நல்லவன் தான், ஆனா அந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்ற மைண்ட் செட்டு தான். மக்களும் இந்த எலெக்ஷன்ல அதை தான் பண்றாங்க. நல்லவர் தாங்க விஜயகாந்த், நல்லவர் தாங்க அப்படின்னா ஒரு ஓட்டு போட மாட்டான். அதுதான் நான் திரும்ப சொல்ல வருதுன்னு, மக்களை பொறுத்தவரை நல்லவன் தேவையே கிடையாது, எனக்கு வல்லவன் தான் தேவை. எலெக்ஷன் டயத்துல எனக்கு என்ன செய்ய போற, எவ்வளவு பணம் கொடுக்க போற,
அந்த ஒரு இதுல தான் மக்கள் வந்து போயிட்டு இருக்கான். அப்போ ஆளுங்கட்சி தாங்க ஜெயிப்போம். அதுதான் திரும்ப சொல்றேன்ல, ஆளுங்கட்சி வந்து எல்லா விஷயத்துலையும் கரெக்டுங்க. நீங்க வந்து நான் திரும்ப சொல்றேன், நல்லது பண்றேன் கெட்டது பண்றதெல்லாம் ஓகேங்க. கூட்டணி ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து தாங்க இங்க பலமே. நீங்க வந்து சித்தாந்தம் அது இது நல்லது பண்ண உனக்காண்டி இது பண்ண அதெல்லாம் இங்க பிரச்சனையே இல்லைங்க. எலெக்ஷன் டயத்துல என்ன மாதிரி கவனிச்சிங்க, இது ஒண்ணு இருக்கு. அப்ப நீங்க சொல்ற எல்லா கூட்டணியும் நல்லா கவனிப்பாங்கன்றீங்க. எல்லா கட்சியும் கவனிக்க போகுது. ஏடிஎம்கே கூட்டணின்னு இல்ல, எல்லா கட்சியும் இன்னைக்கு இறங்கி செய்ய போறாங்க. பலத்தை காட்டதான் போறாங்க. நீங்க சொன்னது அப்படியே விஜய் சொன்னாருங்க. மக்களுக்கு வண்டியா கொண்டு வந்து கொட்ட போறாங்க. என்ன பண்ண போறீங்க? எல்லாம் நடக்குங்க. ஜெயிக்கிறதுக்கு என்னங்க பண்ணணும்? நல்லது செய்யணுங்க. நல்லது செஞ்சு மக்கள் நல்லது செஞ்சா ஓட்டு போட மாட்டான்னு தான் நான் திரும்ப சொல்றேன். நல்லது செஞ்சா ஓட்டு போடுவாங்கன்னா இன்னைக்கு ஒரு போன் உங்க ஏரியா எம்எல்ஏ நம்பர் உங்ககிட்ட இருக்குங்க. நல்லது பண்றதா சொல்றேன். ஏன் சொல்றேன், நல்லது பண்ணா ஜெயிக்க போறான்னா அப்ப நல்லதுதான் வெற்றிக்கான ஃபார்முலான்னு அரசியல் புரிஞ்சுக்கிட்டான்னா உங்க கவுன்சிலர் எம்எல்ஏ நீங்க கூப்பிட்டோம்னா கேட்பாங்க, நான் சொல்லி தம்பி என்ன பண்ணணும் உங்களுக்கு அது கேக்குறேன். அது எலெக்ஷன் ஓட்டு கேட்க அதுதான் திரும்ப சொல்றேன். ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும், ஓட்டு டயத்துல இவனை ஞாபகப்படுத்தணும். ஓட்டுல நம்ம ஒருத்த இருக்கேன், அவன் தொகுதியோட எம்எல்ஏ நான் தாண்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன் அந்த எலெக்ஷன் டயத்துல. அதுதான் ஜெயிக்கிறதுக்கான ஃபார்முலா. கரெக்ட். ஸோ வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நிறைவுபடுத்திடுவோம். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு மேலே போகுதுன்னு நினைக்கிறேன். எத்தனை கண்டென்ட் வந்திருக்குன்னு தெரியல. வீடியோ இப்போ வந்து கடைசியாக முடிச்சுக்கலாம். ஓகே, சரி. நண்பர் சொல்கிறபடி அதிமுக கூட்டணி தான் வலுவாக இருக்குன்னு சொல்கிறாரு. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். திமுக கூட்டணி வலுவாக இருந்து செயல்பட்டு வெற்றியை கைப்பற்றுறதா, இல்லை அதிமுக கைப்பற்றுறதா, இல்லை விஜய் தனி பெரும்பான்மையில் வந்து வெற்றி பெறாரா, இல்லை நாம் தமிழர் கட்சி அவர் வந்து அதிபராக பொறுப்பேற்கிறாரான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் மற்றொரு நேர்காணலில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் டு ஃபேக் நியூஸ் தமிழ் சேனல். பேர் மட்டும்தான் ஃபேக் நியூஸ், இங்கே சொல்கிறது எல்லாமே ரியல் நியூஸ். நன்றி, வணக்கம்.